நம்மில் சிலருக்கு உணவு இல்லை டிஃபன் இந்த மாதிரி எது சாப்பிட்ட உடனேவே அப்படியே வயிறு ஃபுல்லாக ஆகிட்ட மாதிரியா இருக்கும். சாப்பிட்டது ரொம்ப இருக்காது, ஆனால் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிக்கும், வயிறு உப்புசமாக ஆகிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நாட்டு மருந்து கடையில் வாயுச்சூரணம்னு ஒன்று விற்கிறது. அது வேறு ஒன்றும் இல்லை, சுக்கு, மிளகு, திப்பிலி, பெருங்காயம், வசம்பு, ஜாதிக்காய், மசிக்காய் இதெல்லாம் போட்டு தான் அது நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து அதில் 1/4 ஸ்பூன் இந்த பவுடரை குழைச்சி நக்கி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிடலாம். இப்படி பண்ணால் புஷ்ஷுன்னு அந்த உப்பின்ட்டு இருந்த வயர்லாம் சாதாரணமாகிடும். ஒரு நாளைக்கு 3 வேளை இது சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டுன்னு வந்தாக்கா இந்த வயிற்று உப்பிக்காது. இது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சாப்பிட்றது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அது வயிற்று உப்பிக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட்றதையே என்ன பண்ணுவா, நிறுத்திடுவா. ஏன் சாப்பிடணுமா அப்படின்ட்டு சாப்பிட்டா வயிற்று வலிக்கும் இல்லை வயிற்று உப்பிக்கும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றத குறைச்சிடுவா. வயிற்றுக்கு தேவையான அளவு உணவு இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா? இருக்கிறதில்ல. அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உணவை சாப்பிடணும். அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம், குறைவாகவும் சாப்பிட வேண்டாம், தேவையான அளவு சாப்பிடணும் இல்லையா? அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது உதவி செய்யும். ஆனால் இந்த வாயு சூரணத்தை நிறைய போட்டு சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும், நல்லா தாகம் எடுக்கும், நல்லா வயிற்று பசுமெல்லாம் போய் வயிறு அப்படியே சப்பி ஆகிடும் அப்படின்னு நினச்சி நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு சிட்டிக்கை, 2 சிட்டிக்கை, 3 சிட்டிக்கை, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் இந்த சூரணத்தை, வாயு சூரணத்தை கையில் வச்சுட்டு, உள்ளங்கையில் வச்சுட்டு, 1 ஸ்பூன் நெய் வச்சு 1 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா குழைச்சி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிடணும். நம்ம எங்கேனா விருந்து போயிட்டு வந்தோம், அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கூட இந்த பொடியை எடுத்துன்னு போய் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கல்யாண காட்சிகளுக்கெல்லாம் போகும்போது சாயந்தரம் நமக்கு போன உடனேவே வாங்கன்னு கூப்பிட்டு விருந்து கொடுத்துடுவா, டிஃபன் கொடுத்துடுவா. ஆனால் நைட்டு அது ஜீரணமாகக்குள்ளேயே நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன்னா 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் எல்லோரும் படுத்து போயிடுவா இல்லையா? அதனால் அப்போ நம்ம அந்த மாதிரி சமயத்துக்கு நம்ம இந்த பொடியை எடுத்துன்னு போய் வச்சுட்டு கொஞ்சம் பழம் தேனில் குழைச்சி ஹாட் வாட்டர் குடிச்சிட்டோம்னா சாயந்தரம் சாப்பிட்டது நல்லா ஜீரணமாகிடும். நைட்டு ஓரளவு சாப்பிட்டுட்டு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த பதிவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.